இயற்கை விவசாயம் தான். இப்போ இது வரலைக்கு இந்த வெள்ளரிலாம் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நீட்டு இருந்திருக்குங்களா? இவ்வளோ தாங்க வரும். இப்போ எப்படி இருக்கு? இப்போ இது வந்து ஒரு வெள்ளீர் பிஞ்சு இப்போ 3 பிஞ்சாக இருக்குது. 3 பிஞ்சாக இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்குது. பீக்கங்காலாம் நல்லா இருக்குங்களா? பீக்கங்க அந்த பாருங்க இருக்குது பாருங்க. இப்போ தான் போட்டு இப்போ இது இன்னும் கொடி பறந்தால் தான் இன்னைக்கு அட்டாச்சு. அதுக்குள்ளே ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. அது என்ன போட்டிருக்கீங்க அடுத்து? வெண்டிங்களா? வெண்டைக்காய் தான் சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்குங்களா? பூச்சி ஒன்றுங்க, அது அந்த மருந்து அடித்ததோட கிடையாதுங்க. நம்ம நெட்சர்ப் நிறுவனத்தோட மருந்து தான் அடிச்சிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. வேற எந்த மருந்து? அப்படியே பாருங்க வெண்டையெல்லாம் காமிங்க எப்படி இருக்குன்னு. இது நீ படித்தது. ஓ நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது. நல்லா இருக்கு. வெண்டைக்காய் எப்படி இருக்கு பாருங்க. பால் கலரில் இருக்கு பாருங்க. நல்லா இருக்குது இது. நல்லா இருக்கு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குங்களா? நல்லா நிறைவாக இருக்குங்களா? நிறைவாக இருக்கு. அருமையாக. வெள்ளரி பிஞ்சு இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதில் பாதி தான் இருக்கும். பாதி தான் இருக்கும். இப்போ நல்லா விளைச்சல் நீட்டாக இருக்குது. இது பிஞ்சுங்களா நல்லா முத்துனதுங்களா? இது பிஞ்சு ரொம்ப பிஞ்சு. நாளைக்கு இருந்தாக்க இன்னும் ஒரு சாம் இது இருக்கும், வளரும். ஆமாம். சரி சரி சரி. நாளைக்கு பறிக்க வேண்டிய பிஞ்சு. இது என்ன மாவட்டம், என்ன தாலுக்கா, எந்த ஊர் இது? தஞ்சாவூர் மாவட்டம், திருவையார் ரோடு, கும்பகோணம் திருவையார் ரோடு, உடப்பாங்கரை. உங்கள் பேருங்க ஐயா? வெங்கட்ராமன். சரிங்க சரிங்க சரிங்க. நெட்சப் மூலிமா உங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறோம். இதை தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவீங்களா? 4 பேர். இப்போ ஒருத்தவங்க தான் முன்னாடி வாங்கினோம். இப்போ 100 பேர் வந்து பார்க்குறாங்க. சரி சரி. எப்படி பண்ணுனீங்கன்னு. இதே இந்த பங்குனி மாதம் விதைக்கிற உளுந்து விளையாது, தலை தான் பிடிக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்துட்டு இந்த பட்டமே விதைக்கலாம் அப்படிங்கிறது. எல்லாம் சித்திரை பட்டம் தான் விதைப்பாங்க. அதுதான் கேட்குறேன். சித்திரை பட்டம் நானும் அப்படி தான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் கிருஷ்ணசாமி என்ன சொன்னார், இந்த மருந்து அடித்து பாரு, எந்த நாள் ஆனாலும் காய்க்குதா காய்க்கலையான்னு பார்ப்போம்னாப்புல. அவங்க பேச்சை கேட்டு அடித்தா நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. சரிங்க சரிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.